ரூபாய் நோட்டு தடை விவகாரத்தில் மக்கள் நல கூட்டணியில் 3 கட்சிகள் ஒருமித்த கருத்தில் இருக்கிறப்போ மதிமுக மட்டும் வேற ஒரு கருத்தில் இருக்காங்க. கூட்டணிக்குள்ள இருக்க அந்த கருத்து வேறுபாடு என்ன சார் காரணம்? கூட்டணிக்கு ஒரே கருத்து இருக்க வேண்டும் என்பது இல்லை, அது அடிப்படை வரையறையும் இல்லை. மக்கள் நல கூட்டணியின் முதல் அடிப்படை வரையறை என்னவென்றால் உடன்பாடுள்ள பிரச்சனைகளில் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் என்பதுதான். எனவே உடன்பாடுள்ள பிரச்சனைகளில் ஒன்றுபடுவோம். அவர் அண்ணன்ட்டே கேளுங்க. திருநங்கை தாரா அவர்களின் உயிரிழப்புக்கு காரணமான காவல்துறை அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும், குற்ற வழக்கு பதிவு செய்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வலியுறுத்துகிறோம். அவருடைய உயிரிழப்புக்கு உண்மை காரணம் என்ன என்பதை அறிவதற்கு ஒரு நீதி விசாரணை நடத்த வேண்டும். அதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரின் தலைமையில் விசாரணை கமிஷன் அமைத்திட வேண்டும். பொதுவாக சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட திருநங்கை சமூகம் காவல்துறையினரால் தொடர்ந்து ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவது நீடிக்கிறது. அவர்கள் குடும்பத்தினராலும் புறக்கணிக்கப்படுகிறார்கள், சமூகத்தினராலும் கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள், ஆட்சியாளர்கள் அல்லது அதிகாரிகளாலும் மிக மோசமான முறையிலே ஒடுக்கப்படுகிறார்கள். ஆகவே அவர்கள் மீதான ஒடுக்குமுறைகளை தடுக்கக்கூடிய வகையில், அவர்களுக்கு எதிரான வன்கொடுமைகளை தடுக்கக்கூடிய வகையில் சட்டம் ஒன்றை இயற்ற வேண்டும் என்று மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் விடுதலை சிறுத்தைகள் வேண்டுகோள் விடுக்கிறது. பெரம்பலூர் அருகே துறையூர் என்னும் இடத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஒரு தனியார் வெடிமருந்து கம்பெனி நிறுவனம் விபத்தில் சிக்கியதில் ஏறத்தாழ 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கானவர்கள் காயமுற்றிருக்கிறார்கள். இதுவரையில் தமிழக அரசு அவர்களுக்கான ஒரு இரங்கல் செய்தியை கூட வெளியிடவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. யாரையும் உருப்படியாக உடலை கூட எடுக்க முடியவில்லை. 20 பேர் 19 பேர் என்று அரசு கணக்கு காட்டுகிறது. அதற்கும் மேலாகத்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவருடைய உடலை கூட உருப்படியாக எடுக்க முடியவில்லை. சின்னா பின்னமாக சிதறி கருகி போனார்கள். தமிழகத்தில் நடந்த பல வெடி விபத்துகளில் இது மிகவும் கொடூரமான ஒரு வெடி விபத்தாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த வெடி விபத்துக்கு காரணமான நிறுவனத்தின் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதோடு அந்த குடும்பத்தினருக்கு தலா 50 லட்சம் ரூபாய் உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும். அந்த குடும்பத்தில் ஒருவருக்கு கட்டாயம் அரசு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட கிராமங்களை சார்ந்த மக்கள் துறையூர் பக்கத்திலே ஆர்ப்பாட்டத்தில் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள் என்பதற்காக நேற்று அவர்கள் மீது கடுமையான தடியடி நடத்தி காவல்துறை அவர்களை விரட்டி அடித்திருக்கிறது. வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதைப் போல பாதிக்கப்பட்டவர்கள் மீதே காவல்துறை இப்படி ஒரு தாக்குதலை நடத்தியிருப்பது வன்மையான கண்டனத்திற்குரியது. தாக்குதல் நடத்திய காவல்துறையினர் மீது அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன். சென்னை பெருநகரத்தில் ஏழை எளிய மக்கள் நீண்ட நெடுங்காலமாக 50 ஆண்டுகளுக்கு மேலாக சாலையோரத்திலே குடிசை போட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பல்வேறு காரணம் காட்டி தொடர்ந்து அப்புறப்படுத்தும் வேளையில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது. அவர்களுக்கு மாற்று குடியிருப்பை கூட உத்தரவாதப்படுத்தாமல், அவர்களின் வாழ்வாதாரத்திற்குரிய வழியை காட்டாமல் அவர்களை சென்னையிலிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. சாதாரணமான இந்த ஏழை எளிய மக்கள் மீது, ஒடுக்கப்பட்டவர்கள் மீது தொடர்ந்து சிஆர்பிசி 110 பிரிவின் கீழ் 110 சிஆர்பிசி வழக்கு பதிவு செய்து அவர்களை காவல் நிலையத்திற்கு வர வேண்டும் என்று வற்புறுத்துவதும், காவல்துறையினரின் கண்காணிப்பிலேயே இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதும்
ஒரு வகையான அரச பயங்கரவாதமாகும். இந்த போக்கையும் விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டிக்கிறது. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த பல முன்னணி தோழர்கள் மீது 15 ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கு இருந்தது, 20 ஆண்டுகளுக்கு முன்பு வழக்கு இருந்தது என்று இப்போது பல பேர் மீது 110 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்கிற போக்கை காவல்துறை கையில் எடுத்திருக்கிறது. பெண்களின் மீதும் இப்படிப்பட்ட தாக்குதலை அரசு செய்வது வன்மையான கண்டனத்திற்குரியது. இதனை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். இந்த பணத்தட்டுப்பாடு விவகாரம் முழுசாக சீரகாத இதே நிலைமையில நேற்று திருச்சி பாபநாசம் வங்கியிலே ஒரு முதியவர் உயிரிழந்திருக்காரு. இன்னும் பல வங்கிகளில் முதியோர்களுக்கான சிறப்பு வரிசை தனி வரிசையில் அமைச்சு கொடுக்காம இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மோடி அவர்களின் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவித்த அந்த நடவடிக்கை என்பது இந்திய தேசத்தின் பொருளாதார நிலையையே சீர்குலைய வைத்திருக்கிறது, ஒரு நெருக்கடிக்குள் தள்ளி இருக்கிறது. இது ஒரு எக்கனாமிக்கல் எமர்ஜென்சி, ஒரு பொருளாதார நெருக்கடி நிலை என்பதை முதலில் விடுதலை சிறுத்தைகள் சுட்டி காட்டினோம். இப்போது பொருளியல் வல்லுநர்கள் இதே கருத்தை இன்றைக்கு வலியுறுத்தி வருகிறார்கள். மேலும் உச்சநீதிமன்றத்தில் 70க்கும் மேற்பட்டவர்கள் மோடி அவர்களின் இந்த அறிவிப்பை எதிர்த்து வழக்கு தொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த வழக்கு பிரதமர் அவர்களின் இந்த அறிவிப்பு என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கே எதிரானது என்கிற நிலையில் விசாரணையில் இருந்து வருகிறது. ஆகவே இது ஒரு அரசியலமைப்பு சட்டத்திற்கு நேர்ந்திருக்கிற நெருக்கடி. இதுவரையில் 70க்கும் மேற்பட்டவர்கள் தங்கள் கையில் இருக்கிற சில 1000 ரூபாய்கள் கூட செல்லாது என்று அறிவித்ததும் அதிர்ச்சியிலே உயிரிழந்திருக்கிறார்கள். அதை மாற்றுவதற்காக வங்கியிலே போய் வரிசையில் நின்றதில் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். முதியவர்கள் மயக்கமடைந்து உயிரிழந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே இப்போது பாபநாசம் அருகே 70 வயது முதியவர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். தான் சம்பாதித்த பணத்தை, தான் சேமித்து வைத்திருந்த பணத்தை வங்கியிலே எடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று பதற்றமடைந்து நாள் கணக்கிலே வங்கியில் வரிசையில் நின்று பட்டினி கிடந்து அதனால் சோர்வுற்று மயக்கமடைந்து கீழே விழுந்து உயிரிழக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்தியா முழுவதும் இப்படி 70க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கும் நிலைக்கு நமது பிரதமரின் அறிவிப்பு தான் காரணம் என்பதை நான் சுட்டி காட்டுகிறேன். இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். இந்தியாவில் உள்ள எல்லா எதிர்க்கட்சிகளும் பிரதமரின் இந்த நடவடிக்கையை கடுமையாக கண்டித்து வருகிற நிலையிலும் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அதனை முடக்கக்கூடிய சூழலிலும் இன்னும் பிரதமர் நாடாளுமன்றத்திலே பதிலளிப்பதற்கு தயாராக இல்லை, விளக்கமளிப்பதற்கு தயாராக இல்லை என்பது இன்னும் வேதனை அளிக்கிறது. ஆகவே மோடி அவர்கள், மாண்புமிகு பிரதமர் அவர்கள் தன்னுடைய இந்த நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். சாமானியமான மக்களுக்கு எதிரான இந்த நடவடிக்கையை கைவிட வேண்டும். பாதிக்கப்பட்டு இதனால் உயிரிழந்தோரின் குடும்பத்திற்கு அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.